ஹலோ பசங்களா, வெல்கம் டு கெடிகெட் அகாடமி. நம்ம இந்த வீடியோல மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ராட் ரிவைஸ் பண்ண போறோம். என்னன்னா, இப்போ ஒரு ராட் அதோட மாஸ் வந்து m, லெந்த் வந்து l ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டு ஆக்சிஸ்ல தான் கேக்குது. ஒன்னு வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ தி ஆக்சிஸ் அபௌட் இட்ஸ் சென்டர், இன்னொன்னு வந்து அபௌட் இட்ஸ் சென்டர். சென்டர்ல பாஸ் ஆச்சு அப்படின்னா இங்க ஃபார்முலா m l2/12. இல்ல சார் எண்ட்ல பாஸ் ஆகுது அப்படின்னா m l2/3. இப்போ ஒரு சம் பார்த்தா உங்களுக்கு கிளியரா இருக்கு. இப்போ பாருங்க, find angular acceleration of the rod and get right. இப்போ இந்த ராடோட angular acceleration என்ன ஆகும்? இந்த ராட் நீங்க கோட் பண்ணிட்டீங்க. சோ இப்போ கிராவிட்டி என்ன பண்ணும்? அந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல mg ன்ற ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்குமா? அப்ப என்ன ஆகும்? ராட் ஆக்சிலரேட் ஆகும். அப்ப எவ்வளவு டார்க் நமக்கு இருக்கும்? டார்க் force into perpendicular distance. எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கறோம் நம்ம? mg. எங்க கொடுக்கறோம் பாருங்க, பிவோட்டட் பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் கொடுக்கறோம். அதாவது டோட்டல் எத்தனை பாதி. அப்ப l/2 நான் இவ்வளவு டார்க் கொடுக்கறேன். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? டார்க் இஸ் ஈக்குவல் டு i ஆல்பா நீங்க எடுத்துப்பீங்க. ஆல்பான்றது ஆங்குலர் ஆக்சிலரேஷன். அப்ப iன்றது என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ இந்த ராட் ஆக்சுவலி எப்படி சுத்துது பாருங்க, அதோட எண்ட் தான சுத்திட்டு இருக்காங்க. அப்ப இங்க m l2/3 into α. இப்போ இவங்க ரெண்டு ஈக்குவல் பண்ணிடலாமா? சோ m l2α/3 is equal to mg l/2. அப்ப ஆல்பாவோட ஆன்சர் பார்த்தோம்னா நமக்கு 3